உலகத்தில் பல நாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு சில நாடை மட்டும்தான் ரொம்பவே பவர்ஃபுல்னு நமக்கு சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்திலே 2025ஓட டாப் 7ல் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் பற்றி தான். ஸோ இந்த கண்ட்ரிஸ் ஏன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அவங்களோட பவருக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, இதெல்லாம் என்னென்னு சொல்லித்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்பர் 7ல் வர்றது பார்த்தீங்கன்னா இந்தியா. 2025 இந்தியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணிகிட்டே இருக்குது. நாங்கள் பார்க்கலாம் இது எந்த விதமாக க்ரோ பண்ணுதுன்னு சொல்லி. முதல்ல பார்த்தீங்கன்னா எக்கனமியில் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் பிஸ்னஸ், ஃபேக்ட்ரிஸ், ஐடி கம்பெனிஸ் இதெல்லாம் பெருசாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. குளோபல் ட்ரேடில் இம்பேக்ட் பெருசாக கிடைக்குது இதனால். அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஸ்டார்ட் அப்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்தியா க்ரோ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பெங்களூர், ஹைதராபாத், சென்னை இது மாதிரி இடங்கள் எல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் பூம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏஐ, சாஃப்ட்வேர், ஸ்பேஸ், டெக்னாலஜி இதெல்லாமே இந்தியாவில் ப்ரோக்ரஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிலிட்டரியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டான வெப்பன் சிஸ்டமை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஃபைட்டர் ஜெட்ஸ், வார்ஷிப்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட லொக்கேஷன் ஏஷியாவில் இருந்து சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. இந்தியன் ஓஷன்ல கண்ட்ரோல் இருக்குது. ட்ரேட் ரூட்ஸும் செக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் நம்பர் 6ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஷன், ஐஃபில் டவர் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஆனால் 2025 மிலிட்டரியும் எக்கனமியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு இந்த நாட்டில். ஸோ இந்த நாட்டில் படை வீரர்களும் ஆயுதங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது. ஃப்ரான்ஸில் அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், டேங்க்ஸ், நேவி இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நியூக்ளியர் பவரும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஃப்ரான்ஸ்னு சொல்லலாம். இது குளோபல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் EUவில் ஃப்ரான்ஸ் பொலிட்டிக்ஸ், ட்ரேட் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா மேஜரான ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் யூரோப்பில் ஃப்ரான்ஸ் டாப் பவர் கண்ட்ரின்னு சொல்ல முடியுன்ற அளவுக்கு இருக்குது. மிலிட்டரியாக இருந்தாலும் சரி, எக்கனமியாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் கம்பைனான ஒரு கண்ட்ரியாக இது இருக்குது. அதுக்கப்புறமா நம்பர் 5ல் வர்றது யுனைடெட் கிங்டம், யூகே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்ட்ரி. எஸ்பெஷலி அவங்களோட சேனையும் கடற்படையும் வான்படையும் இதெல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொல்லலாம். யூகேல நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் மாடர்ன் வெப்பன்ஸோட ரெடியாக இருப்பாங்க. உலகத்திலே குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுற கெப்பபிலிட்டி பெருசாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக யூகே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் உலகத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது யூகேல. குளோபல் செக்யூரிட்டிக்கு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறதும் இந்த நாடுன்னு சொல்லலாம். டிப்ளமசி, ட்ரேட் இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் யுனைடெட் கிங்டம். யூகே இன்னுமே இன்டர்நேஷ்னல் ட்ரேடில், பொலிட்டிக்ஸ்லாம் மேஜரான ரோலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பொலிட்டிக்கல், எக்கனாமிக் காம்படிஷனில் யூகே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் யுனைடெட் கிங்டம்க்கு உலகத்தோட ஸ்டேஜில் இன்ஃப்ளூயன்ஸை பெருசாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் குளோபல்லையும் சொலிடான ப்ரெசன்ஸை கொண்ட ஒரு நாடாக இந்த யூகே இருக்குது. 4ல் இருக்கிறது ஜெர்மனி பார்த்தீங்கன்னா யூரோப்பில் எக்கனாமிலையும் டெக்னாலஜிலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். ஜெர்மனியில் மெஷின்ஸ், கார், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங் இது எல்லாமே உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ரிசர்ச் சென்டர்ஸ் இது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. இது எக்கனமிக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை கொடுக்குது. யூரோ கரன்சி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரேடும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு யூரோப்பில் இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப பெருசாக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான், சவுத் கொரியா மாதிரியான மிலிட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் வெப்பன் சிஸ்டமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஜெர்மனியில். யூரோப்பில் ஜெர்மனி பவர் ஹவுஸ் மாதிரின்னு சொல்லலாம். எக்கனமி, டெக், ட்ரேட் இதெல்லாம் கம்பைன் ஆகி இது யூரோப்பில் டாப் இன்ஃப்ளூயன்ஸை மெயின்டைன் பண்ணுது. அடுத்ததாக நம்பர் 3ல் இருக்கிறது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய நியூக்ளியர் ஆர்சனல் இருக்குது. ஸோ இது குளோபல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்ஸ், டேங்க்ஸ், மிசைல்ஸ், சப்மரீன்ஸ் இது எல்லாமே அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் ஆயில், கேஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எக்கனமிக்கு பவரை கொடுக்குது. இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு யூஸ் பண்ணப்படுது. அண்ட் நேவியில் பார்த்தீங்கன்னா சப்மரீன்ஸ், வார்ஷிப்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குளோபல் வாட்டர்ஸ் கண்ட்ரோலுக்கு ரஷ்யா தான் கெப்பபிளாக இருக்குது. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், ட்ரேட்
எனர்ஜி எக்ஸ்போர்ட் இதெல்லாம் கம்பைன் ஆகி ரஷ்யா குளோபல் மிலிட்டரியில் மிக பெருசாக இருக்குது. 2025ல் ரஷ்யா இன்னுமே உலகத்தோட டாப் மிலிட்டரி கண்ட்ரியாக இருக்குது. அண்ட் எக்கனமியும் ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகி இதோட இன்ஃப்ளூயன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. சைனா பார்த்தீங்கன்னா 2025ல் எக்கனமியும் சரி மிலிட்டரியும் சரி டபுள் சக்தியுடையதாக வந்திருக்கு. ஸோ குளோபல் ஸ்டேஜில் இந்தியாவுக்கும் யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் முக்கியமான ஒரு காம்படிட்டராக சைனா இருக்குது. சைனாவில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் உலகத்தில் நம்பர் 1ன்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக், மெஷினரி, கன்சூமர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பெருசாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எக்கனமிக்கு மிகப்பெரிய பவரை கொடுக்குது. சவுத் சைனா சீல சைனாவுக்கு ஸ்ட்ராங்கான நேவி இருக்குது. ஐலாண்ட்ஸ், ட்ரேட் ரூட்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸும் பெருசாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருது. ஏஐ, ரொபோட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ் மிஷன்ஸ் இதிலெல்லாம் சைனா லீடிங் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. குளோபல் ட்ரேடில், இன்டர்நேஷ்னல் பாலிசிஸில் இம்பேக்டை பெருசாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. சைனா யூஎஸ் ரிவல்ரியில் 2025ல் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனாலேயே சைனாவை டாப் 2 மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்பர் 1ல் வரக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இங்கே இருக்கிற மிலிட்டரி, எக்கனமி, டெக்னாலஜி இது எல்லாமே டாப் லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது. ஃபைட்டர் ஜெட்ஸ், ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ், சப்மரீன்ஸ், மிசைல்ஸ் இது எல்லாமே உலகத்திலே டாப். சைபர் செக்யூரிட்டிலையும் இது தான் லீடிங்னே சொல்லலாம். சிலிக்கன் வேலியில் டெக் கம்பெனிஸ், ஏஐ சாஃப்ட்வேர், ஸ்பேஸ் டெக்னாலஜி இதில் எல்லாத்துலேயுமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக க்ரோத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த நாடு. நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் இதெல்லாம் உலகத்தில் ஃபேமஸான ஸ்பேஸ் மிஷன்ஸ் எல்லாம் லீட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட எக்கனமியில் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது. ட்ரேட், ஃபைனான்ஸ், குளோபல் கரன்சிஸ் இது எல்லாத்துலேயுமே இதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் மூவிஸ், டிவி ஷோஸ், மியூசிக் இது எல்லாத்துலேயுமே உலகத்தோட இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுது. மீடியா, என்டர்டெயின்மெண்ட்லேயும் கூட குளோபல் லீடராக இந்த கண்ட்ரி தான் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ்லேயும் மேஜரான இன்ஃப்ளூயன்ஸ் இந்த நாடு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளோபல் டிசிஷன்ஸ்லேயுமே மேஜரான ஒரு ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த உலகத்தோடைய சூப்பர் பவர் டைட்டிலை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நாடாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது. மிலிட்டரி, எக்கனமி, டெக்னாலஜி, பொலிட்டிக்ஸ், கல்ச்சர் இது எல்லாமே கம்பைன் ஆகி உலகத்திலே டாப் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர ஒரு கண்ட்ரியாக இது இருக்குது. ஸோ கைஸ் இது தான் 2025ஓட டாப் 7 மோஸ்ட் பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ்னு சொல்லலாம். எக்கனமி, மிலிட்டரி, டெக்னாலஜி, இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டரை ப்ளே பண்ணுது ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த கண்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.